ராமர் லட்சுமணன் சீதைக்கு மட்டும் இடம் போட்டாங்க. ஆனால் கூடவே இருக்காரு அனுமன் இருந்தாலாமா, அந்த அனுமன் விலங்கினமாக இருந்தாலும் அவனுக்கு பந்தியில் உட்கார்ந்து இடம் கொடுக்குறாருன்னு சொன்னார். இலையை போட்டு அந்த இலையில இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் ஒரு விருந்து பரிமாறினீங்கன்னா காய்கறிகளை கூட எந்த பக்கம் வைப்பீங்க? மொதல் படத்தில். சாப்பாடை கூட எங்கே வைப்பீங்க? கீழே இருக்க படத்தில். இப்படி வைக்கிற முறையை கொண்டு வந்தவர் ராமன் தான். அதனால தான் அந்த சாப்பாட்டு ராமன் சொன்னாங்க. இப்படி அந்த கண்ணாடி வலையில அத்தனை ராமன் தெரிஞ்சாங்க. அதுக்காக தான் அவ்வளவு ராமன் சொன்னாங்க. இன்னைக்கு அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் பெண்களுக்கு அவசியம் வேண்டும்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம பண்பாடு கலாச்சாரத்துக்குரிய அந்த குணம் இருக்கிறதுல ஒரு பெண் அஞ்சணும், பயப்படணும். யாரை ஆளை பார்த்து பயப்பட சொல்லல, பேயை பார்த்து பயப்பட சொல்லல. நீதி இருக்கக்கூடிய ஒரு அழகா பிராரியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து பயப்பட சொல்லல. ஒரு பாவத்தை செய்வதற்கு பயப்படணும், ஒரு பழிக்கு பயப்படணும். அதைத்தான் சொல்றோம். ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு ஒரு பெண் அஞ்ச வேண்டும். அப்போ ஒரு பழி பாவம் வந்துடும், இதை செஞ்சா நம்மளுக்கு ஒரு பழி வந்துடும்னா பயப்படணும். அந்த அச்சம் தான் பெண்களுக்கு இருக்கணும். இந்த சும்மா வந்து கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்துட்டு ஐயோ பண்ணி கரப்பாம்பூச்சியை பார்த்து பயன்படும், இந்த அச்சம் தேவை. உங்களுக்கு தைரியம் வேணும். 1890 காலகட்டத்திலே ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் சாவித்திரிபாய் போலேன்னு ஒரு பெண்ணு, அந்த அவங்களுடைய நினைவு தினம் மார்ச் மாதத்துல தான் வருது. பிறந்தது அவங்க ஜனவரி மாதத்துல. இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியை அவங்க தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுவதும், இந்தியா ஃபுல்லாக எத்தனை மாநிலம் இருக்குது, எத்தனை கிராமம், எத்தனை ஊர் இருக்குது, முதல் ஒரு பெண் ஆசிரியா வந்தவங்க. அந்த பெண்ணோட பேர் இந்தியாவில் இருக்க பல பெண்களுக்கு தெரியல. எல்லாரும் கேட்குறாங்க, பத்திரிகை நிருபர்களாக ஒருத்தவங்க போய் கேட்குறாங்க, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை யார் அப்படின்னு கேட்டால் ஒருத்தவங்களுக்கு செலுத்தல. ஆனால் யார் குடியரசுத் தலைவர் ஆசிரியராக இருந்து மாறினான்னு கேட்டால் எல்லாரும் சொல்லிடுவாங்க. நீங்களே சொல்லுவீங்க யார் என்ன? டாக்டர் ராதாகிருஷ்ணன். அப்போ ஒரு ஆண் ஆசிரியரை பற்றி எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் ஒரு பெண் ஆசிரியரை பற்றி தெரியல. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேங்கிற ஊரில் பெண்களுக்காக முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த பள்ளிக்கூடம் யார் படிக்கிறதுனா, எப்படிப்பட்ட பெண்கள் படிக்கிறதுனா, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள், சமுதாயத்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் படிக்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினாங்க. எப்போ 1890 காலகட்டத்தில். அப்போ சமுதாயத்தில் எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு பாருங்க. பெண்கள் பள்ளிக்கூடத்துலேயே வரக்கூடாது, பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் அங்கே படிக்கிற ஆண்கள் கெட்டு போயிடுவாங்க, சமுதாயம் எப்படிலாம் சொல்லிச்சு. இந்தியாவோட முதல் பெண் மருத்துவராக இருந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார், அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க, முதல் பெண்ணு. அப்போ அந்த பெண் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறப்ப அந்த பெண்ணோட கூட படித்த 40 பையன்கள் இருக்காங்க. அந்த 40 பையன்களுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள்லாம் போய் மருத்துவக் கல்லூரி முதல்வரை சந்தித்து கடிதம் எழுதி கொடுத்தாங்க. என்ன எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு பெண் படிக்கக்கூடிய முத்துலட்சுமி ரெட்டி படிக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இந்த பையனை படித்தா நீங்கள் கெட்டு போயிடுவாங்க. ஒரு பொம்பளை படித்த இடத்துல 40 பேர் படித்தா கெட்டு போயிடுவாங்க. 40 பேருக்கு டிசியை கொடுக்கணும்னு கேட்டு எழுதினாங்க. அதான் சமுதாயம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது கல்வியில்? அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் வெறும் 9 மாணவிகள் தான் சேர்ந்தாங்க. அந்த 9 பேருக்கு அவங்களே ஆசிரியராக பணியாற்றினாங்க. அப்படி அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு பணியாற்ற வரும்பொழுது அந்த தெருக்களில் இருந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பெண்களுக்கு போய் முதல்ல சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. பெண்களுக்கு பள்ளிக்கூடம் முதல்ல தேவையா? அப்போ இதை சொல்லிக் கொடுக்க வந்த இவ்வளோத்தான் முதல்ல அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சேற்றாலும் மனித மலத்தாலும் அடித்தாங்க. அந்த தெருவழி நடந்து போவாங்க பள்ளிக்கூடத்துக்கு. பூரா பேர் ஜன்னல் கதவெல்லாம் மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பாய்க்கு பார்க்கக்கூடிய சேரு சகதி மலத்தெல்லாம் கட்டி தூக்கி எறினாங்க சேலம். அந்த அம்மா அதெல்லாம் பார்த்து அஞ்சாமல், மனம் எடுக்காமல், கோவப்படாமல், சஞ்சலப்படாமல் உருமாற்றுறதுக்காக இன்னொரு சேலையை பையில கொண்டு வரும். பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனோடனே ஒரு கழிவறைக்குள்ளே போய் இந்த சேலை அந்த மலை இருந்ததெல்லாம் கலத்தி போட்டு புது சேலையை கொடுத்து சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்ணு தான் சாவித்திரிபாய் போலே. அவங்க கொடுத்த அந்த கல்வினால தான் இன்னைக்கு மகளிரோட கல்வி இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? பெரியாரும் சாவித்திரிபாய் போலே சொன்னதுதான். அந்த கல்வியை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயம் கொடுக்கணும். அதில் வேறுபாடு பார்க்கணும். ஆம்பளை பையனை மட்டும் நல்லா படிக்க வைக்கிறது, நல்ல காலேஜுக்கு நீ போப்பா, பொம்பளை பிள்ளைனா +2 நிப்பாட்டிக்கப்பா, நீ படித்து என்ன செய்ய போகிற, காலேஜுக்கு போய் என்ன செய்ய போகிற, இன்ஜினியரிங் உனக்கு தேவையில்லை, மெடிக்கல் காலேஜ் உனக்கு தேவையில்லை, அப்படிலாம் பாகுபாடு நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்கள் பொண்ணு உங்கள் மகன் நல்லா படித்தாலும் நல்லா செலவழித்து நல்ல காலேஜில் சேர்த்து விடாது.
அப்படி நீங்கள் படிக்க வச்சீங்கன்னா உங்களுடைய குடும்பம் உயரும், பொருளாதாரத்தில் மட்டுமில்லை அடுத்த நிலைக்கு செல்லும் சமுதாயமும் உயரும். இந்த கல்வியை நீங்கள் நிச்சயம் கொடுக்கணும். அப்போ குழந்தை வளர்ப்பு ஒன்று ரொம்ப முக்கியம். எல்லா வேலையும் சமன்றதை நீங்கள் தான் சொல்லித்தரணும். செய்கிற வேலையில் ஏதாவது இழிவுத்தாழ்வு இருக்கா? காய்கறி நறுக்கிறது, சமையல் பண்ணுறது, வீடு கூட்டுறது, துவைக்கிறது, கடைக்கு போகிறது, வேலை பார்க்குறது, எல்லா வேலையும் சமந்தான். இந்த வேலை இது ஆணுக்கு, இந்த வேலை இது பெண்ணுக்கு அப்படின்னு வித்தியாசம் இல்லை. இதை பாகுபடுத்துறது நீங்கள் தான். அப்போ இதை ஆரம்பத்தில் மனசில் விளைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. உங்கள் பையன்களுக்கு இதை நீங்கள் நிச்சயம் சொல்லித்தரணும். ஒரு வருடத்தில் ஒரு நாளாவது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் இருக்க கழிவறை டாய்லெட்டை அவனை சுத்தப்படுத்த சொல்லுங்கள். நம்ம டாய்லெட்டை சுத்தப்படுத்துறது வெளியில இருந்தால் வருவாங்க ஒரு ஆள், அதுக்குன்னு தனி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பயன்படுத்தினது நம்ம தான் சுத்தப்படுத்தணும். அப்படியே சுத்தப்படுத்தினாலும் அது அம்மா தான் சுத்தப்படுத்தணும், இல்லை அக்கா தான் சுத்தப்படுத்தணும், தங்கச்சி தான் சுத்தப்படுத்தணும், இல்லை மனைவி தான் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. அப்படி இல்லை, ஆண்கள் சுத்தப்படுத்தினாலும் அந்த டாய்லெட் சுத்தமாகும். நீங்களும் டாய்லெட் போத்தனா செய்வீங்க, கழிவறை எல்லாரும் தான் பயன்படுத்துகிறோம். அப்போ அவங்க அவங்களோட கழிவறையை பயன்படுத்தின கழிவறையை சுத்தப்படுத்தினான்னு வச்சுக்கோங்க, இந்த வேலை இழிவுங்கிற எண்ணம் இல்லாமல் போயிடும், சமத்துவம் வரும். அப்போ தான் எல்லாரையும் சமமாக மதிக்க பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நீங்கள் நிச்சயம் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த தாய்மொழி கொடுக்கணும். ஏன்னா தமிழில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் தமிழை மட்டும் ஒரு பையனுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும். தமிழ் படித்தால் அறம் பெருகும். ஏன்னா நம்ம தமிழ் மொழியில் ஒவ்வொரு காரியத்தையும் அறத்தோடு சொல்லித்தருது, அறம் செய்ய விருப்பம்னு சொல்லுது. விளையாட்டுல அறம் இருக்கு. சின்ன பிள்ளையா நீங்கள் இருந்தப்பெல்லாம் பழைய காலத்தில் கண்ணாமூச்சி விளாண்டுருப்பீங்க, பூ பறிக்க போய் விளாண்டுருப்பீங்க, பருப்பு கடைஞ்சி விளாண்டுருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த பொண்ணுக்கு விளாட தெரியாது. பருப்பு கடைஞ்சி விளாண்டுருக்காங்களா? இருக்கிற யாரும் விளாண்டது இல்லையா? அப்படி பருப்பு கடைகள் ஒரு விளையாட்டுக்கு விளையாண்டுருக்கீங்களா? குழந்தைய வச்சு உலகையில பருப்பு கடைஞ்சி சோறு இதெல்லாம் சமைச்சு யார் யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, உனக்கு, அப்பெல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? எதுக்கு இந்த விளையாட்டை விளையாட வச்சாங்க? எதுக்கு இந்த விளையாட்டை விளையாட வச்சாங்க? தமிழ் ஏன் விளையாட்டை வச்சுச்சு அப்படின்னா, நம்ம சாப்பிட்றப்போ ஒரு கைப்பிடி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். அதை குழந்தைகளுக்கு விளையாட்டுல சொல்லிட்டு இருந்துச்சு. மற்ற மொழி இப்படி சொல்லிட்டு இருந்தா உலகத்தில் எந்த மொழியாவது இங்கிலீஷ்ல இருந்து இருக்கா? அவனுக்கு ஏமாறு ஆப்பிள் தான், ஏமாறு ஆப்பிள் தான், பி பார் பாய் தான். ஆனால் தமிழ் ஆவை எப்படி அறிமுகப்படுத்துதுன்னா, அறம் செய்ய விரும்பு. ஆன்ற எழுத்துக்கு அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுது. அறம்ன்றது ஆறுக்குப்பா. அறம்னா என்ன? பிறருக்கு கொடு, பசியோடு இருக்கவங்களுக்கு கொடு. நீ சாப்பிட்றப்போ ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுது. அப்போ இதுதான் தமிழோட சிறப்பு. அப்படிப்பட்ட தாய்மொழியை நம்ம புறக்கணிக்கிறாங்க. இன்னைக்கு இங்கே இருக்க பல பேரோட பேர் கேட்டால் யாரோட பேரும் தமிழ் பேர் இல்லை. புறாமை, படேல், ஸ்ரீ, சாதனா, சஹானா, இப்படிதான் பேர் தான் நம்ம அடையாளம். பேர் தான் அடையாளம். இன்னைக்கு பீகார்ல இருந்து, டெல்லியில இருந்து, குஜராத்ல இருந்து ஒரு வட இந்தியன் தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்கே வட இந்தியாக்காரே நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அவன் பேர் தீபக் பட்டேல், அமித் மிஸ்ரா, ரஞ்சித் சிங் அப்படின்னு சொல்லிடுவோம். மாவட்ட ஆட்சியர் பேர் கூட அதுதான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கார வேற எங்கேயாவது போனால் இன்னைக்கு தமிழ்னு ஒத்துழைக்க முடியாது. ஏன்னா அவங்க கூட மதனஸ்ரீ, காவியஸ்ரீ இப்படி பேர் வச்சிருக்காங்க, லேப்லி சிங் இப்படி பேர் வச்சிருக்காங்க. அதை எப்படி எவ்வளவு தெரியும்? தமிழ்ன்ற அடையாளம் போச்சு. நீங்கள் உங்கள் தாய்மொழியை வந்து உங்கள் பேர்லையாவது பயன்படுத்தணுங்க. அதுதான் உலக தாய்மொழிக்கணும். ஏன்னா பயன்படுத்தணும்னா ஒரு மொழி அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான். அதனால் பயன்படுத்தணும். இறுதியாக நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கு. அதை மட்டும் சொல்லி நான் நினைவு செய்யறேன். இந்தியா முழுவதும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி எத்தனை மொழி இந்தியாவில் பேசப்பட்டு வருது அப்படின்னா, ஏறத்தாழ 1611 மொழி பேசப்பட்டு வருது. இதில் 1000 பேர் 10,000 பேர் பேசுகிற மொழியெல்லாம் விட்டுட்டோம்னா 1,00,000க்கு மேலே பேசுகிறவங்க மொழி வெறும் 211 மொழிகள் தான். அந்த 211 மொழிகளில் சரிபாதி 100 மொழிகள் அழியக்கூடிய நிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியலில் நிச்சயம் தமிழ் வராது, வரக்கூடாது. ஆனால் வரக்கூடிய சூழலை தமிழர்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. அப்போ அந்த பட்டியலில் நம்ம தமிழ் மொழி போகாமல் இருக்கணும்னா நீங்கள் தமிழை பயன்படுத்தணும்.
உங்கள் பேச்சு மொழியாக, உங்கள் வழக்காடு மொழியாக, உங்கள் கோயிலில் பண்பாட்டு மொழியாக எல்லாம் பயன்படுத்தும். ஒரு பெண்ணை தாயை மதிக்கிற குணத்தை நீங்கள் தான் சொல்லித்தரணும். அண்ணன் சொன்னார் இந்த நோன்பு காலம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் தான் சொல்லுவார், ஒரு தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. இந்த பூமியில் சொர்க்கம் எங்கே இருக்குன்னா அம்மாவோட காலடியில் தான் இருக்கு. இது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது. அப்போ மூத்தவங்களை மதிக்கிற பழக்கத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் பேச வைக்கணும். எல்லாரும் வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் எல்லாரும் அதவே டிவியை பார்த்துருக்கீங்க. அதுக்காக எல்லாம் காமெடி வச்சோம் கூட சொல்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி குறுந்தொகையில் ஒரு பாட்டு இருக்கா செய்தி. காக்கா காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க. காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்களா? அப்போ ஒரு பையன் கேட்டீங்க அப்போ எப்போ போவாங்க அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னாங்க அவங்க ஆத்தா கத்துனாலும் போயிடுவாங்க. காக்கா கத்துனா வருவாங்க. ஒரு 2 நாள் தான் உங்க ஆத்தா பாப்பா போறாங்களா இல்லையான்னு. சாப்பாடு தட்டு வைக்கிறதுல வித்தியாசம் இருக்கும். டம்முன்னு தூக்கி வைக்கிறது, தண்ணியை தூக்கி வைக்கிறது, முகத்தில் அப்படி தட்டில் தண்ணி தண்ணி பழைய சோறு ஊற்றி வைக்கிறது. அதுக்கு மேலே போகலைன்னா உங்க ஆத்தா கத்த ஆரம்பிச்சோமா போயிடுவாங்க. அப்போ விருந்து பரிமாறுதல் எல்லாம் பரிமாறுறீங்களா? அப்போ அது இருக்கணும். அது இருந்தால் தான் மொழி அழியாமல் இருக்கும். அப்போ மொழி அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். உலக தாய்மொழி தினத்தில் பேர் வைக்கிறதுலேருந்து கையொப்பம் போடுறது, அரசாங்க அலுவலகங்களில் நீங்கள் உங்கள் மகளிர் முன்னேற்ற சங்கங்களில் வருகை பதிவுகள் ரோடு போனீங்க மேற்கு போனீங்க அப்படின்னா கையொப்பம் தமிழில் போடுங்க. தயவுசெய்து தமிழில் போடுங்க. தலைப்பெழுத்து தமிழில் போடுங்க. உலகத்திலேயே இன்சில வேறு மொழியில் போடுறது தமிழனை தவிர வேறு யாரும் இல்லை. கேஆர் விஜயா, கேஆர் அதெல்லாம் இங்கிலீஷா. பழைய கால நடிகைகள் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் இதெல்லாம் என்ன? எம்ஜி ராமச்சந்திரன். உலகத்தில் யார் இப்படி ஒரு பேரை சொல்ல மாட்டாங்க. தலைப்பெழுத்து அப்பா பேர் தமிழில் தான் சொல்லணும். மருதூர் கோபாலமேனன் மகன் ராமச்சந்திரன், அதான் அவர் பேர். அவர் பிறந்த ஊர் மருதூர், அப்பா பேர் கோபாலமேனன். இப்படி சொன்னதானே தெரியும். எம்ஜிஆர்னா என்ன? உங்க அப்பா பேரை தமிழ்ல போடுங்க. கையொப்பம் தமிழ்ல போடுங்க. தமிழ்ல நீங்க கையொப்பம் போட்டு தமிழ்ல பேர் வச்சாதான் நீங்க தமிழர்கள். அதான் உங்களுடைய அடையாளம். அது இருந்தால் தான் மொழி அழியாம சிதையாம பாதுகாக்கப்படும். அந்த ஒரு உறுதிமொழியை இன்னைக்கு எடுத்துக்கல. உலக அளவில் நிறைய மொழிகள் அழிஞ்சு போச்சு. அதுல அதிகமான மொழிகள் பேசக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. அதிக மொழிகள் அழிந்து வரும் பட்டியலில் இந்தியா இருக்கு. அதுல நம்ம மாநில தாய்மொழியான தமிழும் வந்துடக்கூடாது. அப்படி வராமல் பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை. அப்படிப்பட்ட அந்த கடமையை இந்த உலக தாய்மொழி நாளில் ஏற்போம் என்று சொல்லி இந்த மகளிர் முன்னேற்ற சங்கம் உங்களுக்கான உறுதுணையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியையும் கடனுதவியையும் எல்லாத்தையும் பெற்று உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் உயரணும், கல்வியிலும் வாழ்விலும் நீங்கள் சிறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் நன்றியை கூறி வாய்மொழி கட்ட உங்களை வணங்கி விடுகிறேன்.